வணக்கம். தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பதன் மூலம் தீராத கடன் தீரும் அப்படிங்கிறதும் பணம் சேரும் அப்படிங்கிறதும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே ராசியில் சந்திக்கின்ற தினம்தான் அமாவாசை தினம் அப்படிங்கிறது உண்மை. அமாவாசையானது தை மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக தை அமாவாசை விரதம் நம்ம கடைப்பிடிக்கிறோம். நம்ம முன்னோர்களுக்கு உரிய சாந்தியை செய்ய முடியாத சூழ்நிலையில் தவறும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு விரதமிருந்து உரிய சாந்தியை செய்து முடிப்பதற்காகத்தான் தை அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை அமாவாசை அன்னைக்கு கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, தீராத கடன் பிரச்சனை, கோடி ரூபாய் கடன் எங்களுக்கு இருக்குது, அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாதவங்க இந்த ஒரு எளிய வழிமுறையை கடைப்பிடித்து அந்த தீராத கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து பணம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கப்பெற்று அந்த தீராத கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பாகவே இந்த ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருடம் தை மாத அமாவாசை தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 29 வருது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தை அமாவாசை அன்னைக்கு தை அமாவாசை விரதத்தை தாய் தந்தை இல்லாதவர்கள் கடைபிடிக்கிறாங்க. இந்த விரதத்தின் போது காலையில் எழுந்து நீராடி புண்ணிய தலத்திற்கு சென்று நீராடுவது மிக சிறப்பு. அதே போல் இறந்தவர்களை நினைத்து தர்ப்பணம் வழங்குவது மிக மிக சிறப்பு. எந்த நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. அதே போல் வீட்டில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து அவங்களுக்கு படையல் போடுவது அப்படிங்கிறது மிக சிறந்த விஷயம். அடுத்ததாக வீட்டில் சமைத்த உணவை தானமாக கொடுப்பது மிக மிக சிறந்த விஷயம். அதே போல் காகத்திற்கு அந்த உணவை படைப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறந்த விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா பசுவிற்கு தானம் கொடுப்பது, அதுவும் தை அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க, அகத்திக்கீரை அன்று பசுமாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விளங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருமே அந்த அகத்திக்கீரையை எடுத்துகிட்டு போய் பசுமாட்டிற்கு கொடுப்பது அப்படிங்கிறது பசுமாடு என்ன செய்வதுனே தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கும். அந்த பசுமாட்டிற்கு கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாருமே சேர்ந்து அந்த அகத்திக்கீரையை அன்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். ஒரு மாடு எவ்வளவு தான் அகத்திக்கீரை சாப்பிடும், அதே போல் அந்த மாடே வெறுக்கும் அளவுக்கு அந்த கீரை அதிகப்படியாக அமாவாசை தினம் அன்னைக்கு தானம் கொடுப்பாங்க எல்லாருமே. அதை தவிர்த்து விட்டு முடிந்தவரை பசு மாட்டிற்கு வாழும் அந்த பசு மாடு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அந்த மாட்டிற்கு தேவையான தீவனம் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தீவனம் அன்று தானம் கொடுப்பதன் மூலம் அந்த பசுமாட்டின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். அன்றைய தினம், அதாவது தை அமாவாசை தினம், பசு மாட்டிற்கு தேவைப்படும் தீவனம் வாங்கி கொடுக்கலாம். அது 1 கிலோவோ 2 கிலோவோ நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தீவனம் வாங்கி அந்த பசு மாடிடம் கொடுத்து விட்டு பசு மாட்டிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்வது மிக மிக நல்லது. போகும் பொழுதே மஞ்சளும் குங்குமம் கொஞ்சம் மலரும் எடுத்துகிட்டு போய் பசுமாட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் வைத்து பின்புறத்திலும் மலர்க்காமல் மஞ்சள் குங்குமம் வைத்து பசுமாட்டிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது முன்னோர்களே நமக்கு ஆசிர்வாதம் செய்வதற்கு சமமாக சொல்லப்படும். இந்த தை அமாவாசை தினத்தை தவற விடாமல் பசு மாட்டுக்கு தேவையான தீவனம் வாங்கி கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.